கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. Presta Premium Women's Wear. Let your body love it. The Chennai Silks in Mega Summer Sale. மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மீனம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு தான். அது அவருடைய சொந்த வீடு. அவரே 10ஆம் இடத்திற்கும் அதிபதி ஆகிறார். அப்போது 1ஆம் இடம் 10ஆம் இடம் ரெண்டுக்குமே குரு பகவான் அதிபதியாகி அவர் போய் 5ஆம் இடத்துல உச்சமடைய போகிறார். இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். லக்னாதிபதியே போய் பஞ்சமஸ்தானத்தில் உச்சமடைவது அப்படிங்கிறது கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதாவது தேன் பாயுதுங்கிற மாதிரி இருக்குது, சரியா? அப்போது பஞ்சமஸ்தானத்தில் போய் லக்னாதிபதியும் 10 குடையவனும் உச்சமாகும் பொழுது இவர்கள் செய்யும் தொழிலிலும் சரி, இவர்கள் செய்யும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பெரிய பேரு, புகழ், பிரசித்தி எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அரசியல், முக்கியமாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5, 10 இந்த தொடர்பு வந்தாலே அரசியலில் ஒரு பெரிய முன்னேற்றம், இவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவி இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான காலம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது அற்புதமான, ஏன்னா இது சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைவது. சந்திரன் இவர்களுக்கு பஞ்சமாதிபதியே. அப்போ அந்த பஞ்சம ஸ்தானத்திலேயே இவர் உச்சம் அடையும் போது ரொம்ப இமோஷனல். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய இமோஷன்ஸுக்கு அதிபதி அவர் தான். அப்போ அந்த வீட்டில் குரு லக்னாதிபதி உச்சமடையும் போது குழந்தைகள் மேல் இவர்கள் காட்டும் அக்கறை, குழந்தைகள் மேல் அன்பு, பாசம் ஆகிய இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த இடம் கடகம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னா, மற்றவர்களை பேணி காப்பது, நர்ச்சரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி மற்றவர்களை பேணி காக்கக்கூடிய பாவம் தான் அது. அப்போ குரு பகவானே அங்கே உட்காரும்போது அந்த பாவத்தில் நிச்சயமாக மற்றவர்கள் மேல் அக்கறை கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதே மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் எதெல்லாம் பார்க்க போகிறார், எந்த பாவங்களை அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய 9ஆம் இடம்ங்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. இதுவும் ரொம்ப சிறப்பு. நம்ம
அதாவது பஞ்சமஸ்தானத்தில் லக்னாதிபதி உட்கார்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 1, 5, 9ங்கிற இந்த தர்ம திரிகோணங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான ஒரு காலம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிற இந்த ஒரு வருஷம் இந்த மீன லக்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்து கஷ்டப்படுறவங்க அப்படிலாம் சொன்னாங்க நிறைய பேர். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாகத்தான் இந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 9ஆம் பாவம் 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்க போகிறார். கேட்கவே வேண்டாம், 11ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய லாபஸ்தானம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய பாவம். இந்த பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது பல மடங்கு அதை விருத்தி பண்ண போகிறாரு. அதனால் இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மீனத்துக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி லக்ன பாவத்தையும் பார்க்க போகிறாரு, அவங்களோட லக்னம் ராசியையும் பார்க்க போகிறாரு. கேட்கணுமா, இதை விட என்ன வேணுங்க? 1, 5, 9 தொடர்பு. 5ல் உட்காந்து அவர் 9ஆம் பாவம் 11ஆம் பாவம் லக்ன பாவத்தை பார்க்கும்போது இதை விட இன்னும் இதுக்கு மேலே சொல்லக்கூட தேவையா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்க போகுது. அதுலேயும் சனி பகவானை குரு பகவான் பார்க்கும்போது சனியின் மூலமாகவும் நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் லாபாதிபதி. சனி பகவான் யாருன்னா லாபாதிபதி. அவர் லக்னத்துலேயும் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த குருவும் பார்க்கும்போது என்ன ஆகும், ஆடிங் மோர் வேல்யூ. அது மாதிரியான ஒரு காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா வயதினருக்கும் சிறப்பாகத்தான் இருக்கும். இங்கே குழந்தைகள், பெரியவர்கள், படிக்கும் குழந்தைகள், உத்தியோகத்துக்கு போகிறவங்க அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமையும் அப்படின்னுங்கிறத சொல்லி இந்த இடத்துல சந்தோஷமாக இருங்க. மீன லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த குரு பயிற்சியை ஏற்றுக்கோங்க. மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதியே குரு பகவான் போய் அந்த பஞ்சமஸ்தானத்திலே போய் உட்கார போகிறார் இல்லையா? பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த பாவத்தில் தான் காதல் அப்படிங்கிற விஷயமே 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதுவும் அது சந்திரனுடைய வீடு, கேட்கவே வேண்டாம். சந்திரன் அப்படிங்கிறதே வசியம்தான். அப்போ இந்த குரு பகவான் போய் அந்த பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக காதலே இல்லாதவங்களுக்கு கூட காதல் வயப்படக்கூடிய காலமாக இருக்கும். யாராவது உங்களை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும். இது அற்புதமான காலம். காதல் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அனுபவம் தானே. ஸோ அதுவும் எல்லாருக்கும் வேணும். வாழ்க்கையில் காதல்னால் அது ஒரு தப்பான விஷயமாக யாருமே பார்க்க வேண்டாம். அதுவும் ஒரு நல்ல அனுபவம் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு லக்னாதிபதி குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சு அவர் 9ஆம் இடம்ங்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலம் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குருமார்களை சந்திப்பது, குரு வந்தனம் செய்வது, குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, அவங்கள போய் தரிசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்நிலை அப்படிங்கிறத அடையலாம். அதே மாதிரி குரு தீட்சை வாங்கிக்கிறது, அப்புறம் மந்திரங்கள் படிப்பது, மந்திரங்கள் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உயர் கல்வி, அதாவது எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு 60 வயசாச்சு, என்னால் இனிமேல் படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. வயசு அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அப்போ படிப்பு எந்த வயசில் வேணால் நீங்கள் படிக்கலாம். அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உயர்நிலைக்கு போகணுன்னா அதுக்கு வேண்டிய படிப்பும் படிக்கலாம். இல்லை நீங்கள் அகடமிக்காக ஏதாவது படிக்கணுன்னா கூட அதுலேயும் உயர்கல்விங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணலாம். வயசு இங்கே ஒரு பேரியரே கிடையாது. எந்த வயசில் இருக்கிறவங்க வேணால் படிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக இதில் ஒரு சாதனை பண்ணுவீங்க. இந்த வயசு என்னால் முடியுமா முடியாதாங்கிற யோசனையே வேண்டாம், கண்டிப்பாக சாதிப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு இந்த இடத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும்
கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்திங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9-10 சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, தங்கம், இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே குருவை நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்ட்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது.
அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. Presta Premium Women's Wear. Let your body love it. The Chennai Silks in mega summer sale.